தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மௌனமாய் இருந்தான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவரை பார்த்து கொண்டிருந்தார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் அன்பு பிரியமானவர்களை, கர்த்தர் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த ஒரு வார்த்தை மூலம் கூறுகின்றார். பிரியமானவர்களை, மௌனமாயிருந்தான். அதாவது இந்த நிகழ்வு நாம் அனைவரும் அறிந்ததே. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்ள எலியேசர் மெசபதோமியாவிற்கு சென்று அங்கு கர்த்தர் குறித்தபடி ரெபேக்காளை கண்டுபிடித்து விட்டார். தூதர் கூட இருந்து கண்டுபிடித்து முடிவு இதுதானா என்று அறியும் பொருட்டு கர்த்தரிடம் அவருடைய அனைத்து செயல்களையும் ஒப்படைத்து விட்டு மௌனமாயிருந்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வருடம் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து என்ன கூறுகின்றார், கேட்கின்றார் தெரியுமா? மௌனமாயிருங்கள். நான் உங்களுக்கு அதிசயம் செய்து விட்டேன், செய்ய ஆரம்பித்து விட்டேன், உங்கள் கைக்கு வரப்போகின்றது. அது வரைக்கும் நீங்கள் மௌனமாயிருங்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஏதேதோ கூறலாம், ஏதேதோ கூறி நம்மை அவமானப்படுத்தலாம், நம் இதயத்தை நொறுக்கலாம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், எதை குறித்தும் கவலைப்படாதே பிரியமானவனே, பிரியமானவளே. நீ எப்படி இந்த எலியேசர் இது உண்மையிலேயே கர்த்தர் அவர் செய்த கிரியைதானா? ஆசீர்வாதத்தை செய்து முடித்து விட்டாரா? காரியம் வாய்க்க பண்ணி விட்டதா என்று அவன் அறியும்படி மௌனமாயிருந்தான். பிரியமானவர்களே, கர்த்தரும் உங்களிடம் இதைத்தான் கேட்கின்றார். இதில் கத்தோலிக்க வேதாகமம் அருமையாக கூறியுள்ளது, அவரை பார்த்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் இந்த சூழ்நிலையான அந்த ரெபேக்காளையோ அந்த மனிதர்களையோ பார்க்காமல் கர்த்தரை பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தர் எப்படி வழிநடத்தப் போகின்றார்? காரியங்கள் வாய்க்க செய்து விட்டார், காரியம் கைகூடி வந்து விட்டது. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று அவரை பார்த்து கொண்டிருந்தார், மௌனமாயிருந்தார் என்று கூறுகின்றது. பிரியமானவர்களை, இந்த வருடம் முழுவதற்கும் நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் எந்த ஒரு காரியத்திலும் நாம் கலங்காமல் நம் இருதயத்தை நொறுக்கினவர்கள் நொறுக்கிவிட்டு போகட்டும், ஆனால் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார் என்று அறியும்படி மௌனமாயிருங்கள். அதிகம் பேசாதீர்கள். யாரிடமும் எந்த காரியத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம். எப்படி எலியேசர் கர்த்தரை பார்த்து கொண்டிருந்தாரோ அதே போன்று அவரையே பார்த்து கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மை நொறுக்கின, நம்மை ஏளனமாக பேசின அந்த மக்கள் மத்தியில் 1000 மடங்கு நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதித்து அவர்கள் வாயடைத்து போய் அவர் மௌனமாயிருப்பார்கள். அப்படி அவர்களுக்கு கர்த்தர் பதிலளித்து நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் தந்து இந்த வருடம் உயர்த்தப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எவ்வளவு அருமையான அன்புள்ள தெய்வம் ஆண்டவரே. அப்பா, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நொறுங்கின இருதயத்துடன், கலங்கின இருதயத்துடன் இந்த 2025 எங்களுக்கு அதிசயம் நடக்காதா, எங்கள் நொறுக்கப்பட்ட இதயம் செயற்படுத்தாதா என்று கலங்கி நின்ற சகோதரனுக்கும் எங்களுக்கும் மௌனமாயிருங்கள், என்னை பார்த்து கொண்டிருங்கள் என்று நீர் கூறிய இந்த வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனும் சகோதரியும் நாங்களும் இனி நாங்கள் உலகத்தில் எந்த மனிதர்கள் பேசினாலும் நாங்கள் நொறுங்க மாட்டோம், நாங்கள் உண்மையே பார்த்து கொண்டிருப்போம், அமைதியாக இருப்போம் என்று நாங்கள் பொருத்தனை செய்கின்றோம் அப்பா. இந்த பொருத்தனையை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு பலன் தாங்க, கூடே இருங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.